இந்த வீடியோவில் நம்ம கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணியிருந்தோம். பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஸ்பிளேக்கு கவர் ஒட்டுவோம்ல, மொபைலுக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டுற மாதிரி நம்ம லேப்டாப்புமே மேலே கவர் டெம்பர் கிளாஸ் மாரி ஒட்டுவோம். இந்த 3மே இந்த கஸ்டமருக்கு வந்து பண்ணியிருந்தோம். இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டுருக்கோம். சிசிடிவி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டுருக்கோம். டிடிஹெச் சேல்ஸ் அண்ட் சர்வீஸும் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு எதனா தேவைப்படுதுன்னா கால் பண்ணுங்கள். 9585006736. அதர் டிஸ்ட்ரிக்ட் கொரியர் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி இப்படி எது தேவைப்பட்டாலும் சரி அதர் டிஸ்ட்ரிக்ட் கொரியர் பண்ணிட்டுருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிடுவோம். ஸோ கால் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கஸ்டமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லேப்டாப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னாரு. அவர் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம சஜஷன் பண்ணது நீங்கள் எஸ்எஸ்டி போயிடுங்க, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும், ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி பெருசாக பேக்கப் நிற்கல. முன்னே இருந்ததோட இப்போ வந்து பேட்டரி பேக்கப் கம்மியாக தான் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி நம்ம செக் பண்ணியிருந்தோம். பேட்டரி வந்து உப்பி போயிருந்தது. ஓகேங்களா? ஸோ இதனாலே சொல்கிறோம் பேட்டரி வந்து புதுசாக மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேக்காகவே அந்த டெம்பர் கிளாஸ் போடுற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுவுமே நம்ம ஒட்டி கொடுத்தோம். அது வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன், ஏன்னா இதுக்கே டைம் ஆகிடுச்சு. வீடியோ எடுக்க டைம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் நேரம் தராங்க, கொடுத்துட்டு உடனே முடிச்சு கொடுத்துருமா. ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் வீடியோ தான். அதுதான் பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு பெருசாக டைம் வந்து டியூரேஷன் எக்ஸ்ட்ரா இது பண்ணி இந்த வீடியோவே போட்டிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துல எஸ்எஸ்டி தேவைப்படும், ஓகேங்களா, எந்த இடத்துல பேட்டரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை எப்படி அவாய்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு, எனக்கு லேப்டாப் ஸ்பீடு இருந்தே ஆகணும் அப்படின்றவங்க தாராளமாக எஸ்எஸ்டிக்கு போகலாம். இல்லைங்க எனக்கு பெரிய ஒர்க்லாம் இல்லை, சின்ன சின்ன ஒர்க்கு தான், இப்போ ரேராச்சும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹார்ட் டிஸ்கே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். உங்கள் ஒர்க்கு பேஸ்டு ஃபுல்லாக லேப்டாப்பே இருந்துச்சுன்னா எஸ்எஸ்டி போகிறது பெஸ்ட்டு. அந்த பூட்டிங் ஸ்பீடும் சரி, உள்ளே போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற ரீட் அண்ட் ரைட்டிங் ஸ்பீடும் சரி, இப்படி எல்லாமே உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கை கம்பேர் பண்ண சொல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வர லேப்டாப்பு புதுசாக நீங்கள் லேப்டாப் எடுத்தாலும் டெஸ்க்டாப் எடுத்தாலும் கண்டிப்பாக எஸ்எஸ்டி வந்துடும். எஸ்எஸ்டி தான் உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுவாங்க அந்த ஸ்பீடுக்காகவே. எல்லாருமே அதுதானே விரும்புகிறோம். ஸ்பீடாக இருக்கணும், என்னோடய லேப்டாப் வந்து ஸ்பீடாக இருக்கணும், ஒர்க்கு சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு தானே எல்லாருமே விரும்புகிறோம். அதனால் எஸ்எஸ்டி. எனக்கு பெருசாக ஒர்க்லாம் இல்லை, ரேராக தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஸ்பீடு அவசியமே இல்லை அப்படின்றவங்க நீங்கள் அதே ஹார்ட் டிஸ்கை கூட யூஸ் பண்ணலாம். பேட்டரியும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது நிறைய இடத்துல நிறைய பேர் பண்ணுற தப்பு தான் அது. ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சார்ஜ் போட்டு விட்டுருவாங்க. 100% ஆனாலும் சரி, அது என்னென்னா ஒர்க்கில் கொஞ்சம் கவனிக்கிறது இல்லை அப்படின்னும் சொல்லலாம். ஆனால் அதை கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா பேட்டரியோட லைஃப் வந்து அதிகமாகவே வரும். பேட்டரி வந்து ஒரு பிலோ 15% வருதுன்னா சார்ஜ் பண்ணுறதும், இல்லை 80% 90% வந்துருச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதும், இந்தமாரி பண்ண சொல்ல நம்ம பேட்டரியோட லைஃப் வந்து அதிகமாக வரும். ஆனால் ஒர்க்கில் யாரும் பெருசாக கவனிக்கிறது இல்லை. சார்ஜ் போட்டுருவாங்க, அதோடு அப்படியே விட்டுருவாங்க. பெருசாக அதை கண்டுக்கிறதே இல்லை. அது 100% ஆகும், சார்ஜ்லேயே தான் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக அது அப்படியே தான் இருக்கும். சார்ஜர் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, திரும்ப ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால தான் நம்மளுக்கு இந்த பேட்டரி ப்ராப்ளமே வருது. இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா உப்பி தான் போயிருக்கு. பேக்கப் டைம் வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் வருதுன்னா அது அப்படியே 1 ஹவருக்காக குறைஞ்சிருச்சு. இதனால் நம்ம புதுசாக பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ணுற அந்த வழியே வரவே வராது. நீங்கள் ஈஸியாக இது ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆவது யூஸ் பண்ணலாம். பட் கண்டினியூஸாக ஒர்க்குனால இப்படி பண்ணுறவங்க கண்டிப்பாக வேறு வழி இல்லை, பேட்டரி மாற்றி தான் ஆகணும். ஸோ இந்த 2 விஷயத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு இதேமாதிரி சர்வீஸ் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். 9585006736. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.